அகோரிகள் வந்து மனித மாமிசம் சாப்பிட்றான்னு சொல்கிறாங்கன்னா அது உண்மைதானா? அதெல்லாம் நேரில் பார்த்ததுனால தான் சார். சரி, இப்படி ஒரு அகோரி கூட்டம் ஒன்று இருக்குது. அது 120 கூட்டம் இருக்குது அதில் மொத்தம். அதில் நரமாமிசம் சாப்பிட்றவங்க, சாப்பிடாதவங்க, அப்புறம் விபூதி மத்திரம் பூசிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறையா ஒருத்தர் ஒரு டைப்பாக இருக்கும். செத்து போன பாடியா இல்லை போன பாடினா அவங்க மணிகர்ணிகா காட்டு, ஹரிச்சந்திரா காட்டு இதில் எல்லாம் வந்து 10 பாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 பாடி அட் அ டைமில் எரிஞ்சிட்ருக்கோம். விறகை மிச்சம் பண்ணுறதுன்றதுக்காக அந்த பாடியை வந்து பாதி எரிஞ்சிட்டு இருக்கிற போதே கங்கையில் போட்டுருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அது நைட்டில் அது ஜாஸ்தி நடக்கும். அப்போ ஒரு என்ன தான் பண்ணுறானுங்க, எப்படி சாப்பிட்றானுங்கன்னு சொல்லி பார்க்க போயிருந்த போது ஒரு அகோரி ஒரு 3 அடி தான் இருப்பான். அவன் வந்து உடம்பு ஊரா ஊதி பூசிட்டு போகும்போதே இவ்வளோ சப்பாத்தி மாவை உருண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பிட்றான். கேட்டுங்கப்பா, நேரில் பார்த்தீங்களா? அதை இது நேரில் பார்த்தேன். எப்படிங்க உயிரோடு இருக்கீங்க பார்த்துட்டு? ஐயோ, நைட்டு தூங்குனீங்களா? ஒரு மாதம் சரியாக அது விடாது இல்லை. அது எப்படி ஐயோ கொடுமையான விஷயமா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க சொல்கிறது, நீங்கள் தான் பாவியல், ஆடு மாடு வெட்டி திங்கிறீங்க பதில் சொல்கிறாங்க. அப்படி வெஜிடேரியனை சாப்பிட்றதுமே பாவம் தான். நாங்கள் வெட்டியாக எரிஞ்சு சாம்பலாக போன ஒரு உடம்பை நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலையே. நீங்கள் உயிரோடு இருக்க சோளம் கம்பு எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. உயிரோடு இருக்கிறது தான் கம்பு சோளம்லாம் உயிரோடு தான் இருக்குது. போட்டால் விதைச்சா முளைக்குது இல்லையா? அப்போ நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கலாம் அகோரி விட மோசமான ஆள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம்மா. அவனை ஞாபகப்படுத்துகிறான். இப்போ கமல் ரஜினி மாதிரி ஹீரோக்கள் காட்சி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ஒரு படம் பண்ணுவீங்களா? வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா அவங்களோட பாதை வேற, என்னோட பாதை வேற. உங்கள் பார்வைக்கு வந்து நடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த அகோரி மாதிரி நடிக்கிறதுக்கு ரஜினி நடிகனா ஒத்துப்பீங்களா? அவர் சொல்லிட்டு பார்க்கலாங்க. அவர் சொல்ல மாட்டார். பாலா வந்து முதல்ல படத்துக்கு பூஜை போட்டு கரெக்டாக 31 வருஷம் ஆகுது. சின்ன பையன் இருக்கார். பட் 30 வருஷம் முன்னாடி முதல்ல பூஜை போட்டிருக்காரு. 1993 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாலுமகேந்திராவுடைய தலைமையில் இளையராஜா குத்துவிளக்கு ஏற்றி படத்தை ஆரம்பித்தோம். அன்னைக்கு வந்து தன் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தின வியூ ஃபைண்டரை பாலுமகேந்திரா வந்து தன்னுடைய சிஷ்யனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதே நாளில் வந்து ஒரு அதிர்ச்சி நடந்துச்சு. பூஜையெல்லாம் போட்டு எல்லாரும் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. பாலா ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டார். படம் டிராப்டு அப்படின்னாரு. என்னையா சொல்லேன்னா படம் டிராப்டு எடுக்க போகிறது இல்லை அப்படின்னாரு. என்னையா சொல்லேன்னா ஃபைனான்ஸருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை ஆகி போச்சு, படம் ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் நெஞ்சு வலிச்சு தான் இருக்கும்.